ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ நல்லா நினைக்கும் போது நீ நல்லா இருக்கணும்னு இந்த சாயப்பா நினைக்க மாட்டேனா? இதோ இப்போதே உன் கஷ்ட காலங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை மிக சிறப்பாக நடத்தி தரப்போறேன். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பல ரகசியங்கள் உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கும் கூட அதை யார்கிட்டையாவது சொல்லி நிம்மதியாக வாழணுன்றது ஆசைதான். யாராவது ஒருத்தட்ட சொல்லணுன்ற ஆசையும் ஏக்கமும் உனக்குள்ள இருந்தாலும் இதை சொல்வதின் மூலமா நமக்கு நிம்மதி கிடைக்குமா, அல்லது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு நீ பயப்படுறது எனக்கு புரியுது. நீ கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் யாராவது ஒருவர் மூலமாக நான் உனக்கு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். எந்த விஷயமும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது உனக்கு பாதுகாப்பு. உன்னை மீறி உனக்கான ஒரு விஷயம் வெளியே போகுதுனாலே அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு மன பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா, எங்கே வெளியே சொல்லிடுவாங்களோ, என்ன நடக்குமோ, நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்ற அந்த பதட்டத்தை உருவாக்கும் விஷயமா மாறிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. யார்கிட்ட எதை சொல்லி கஷ்டத்தை ஆறுதலாக தேடிக்கணும்னு பார்க்குறியோ அந்த கஷ்ட காலங்களையே இந்த சாயப்பா நான் முடிச்சு வச்சிடறேன். கண்டிப்பா என் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோட கேட்டினா உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் நானே உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். இப்போது நீ இதை கேட்கும் போதே உன் மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும் வேலைகளை நான் செஞ்சு முடிச்சிருப்பேன் என் செல்லமே. உன் பிறப்பு மட்டும், உன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி துன்பமாக இருக்குதுன்னு தானே நீ மன வருத்தத்தோடு இருக்கிறாய். நீ எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தன்ற ரகசியம் உனக்கு தெரிய வேண்டாம் என் செல்லமே. அதே நேரத்தில் இன்னொன்னையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஒரு காரணத்தோடு தான் இந்த பூமியில் நான் உனக்கு பிறப்பை கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் இப்போது நீ அனுபவிக்கும் துன்பம் எதுவும் உனக்கு நிரந்தரம் கிடையாதுன்ற உறுதியையும் வாக்கையும் கூட நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கு தேவையான போதிய சக்தியை இந்த சாயப்பா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உன் கேள்விகள் அனைத்துக்கும் விடை கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போக தான் போகுது. உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உன் கேள்விகள் அனைத்துக்கும் பதில் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் நம்பிக்கையை தளர விடாதே. சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உயர்வை நான் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே உன் மன குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான மன அமைதியை நான் கொடுத்துருவேன். என் மேலே நம்பிக்கை உள்ள உன்னை நான் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இருளில் நிற்கும் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து நீ போகும் பாதையிலையும் உனக்கான முன்னேற்றத்தை தர நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில் ஒளியை கொடுத்து உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ ஏற்றுக்கிட்ட பொறுப்பை எல்லாம் நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த சாயப்பா நானும் உனக்கு வழிகாட்டுறேன். அடுத்தவங்களுக்காக நீ தள்ளி வைக்கிற ஒவ்வொரு ஆசையையும் உனக்கு நல்லபடியாக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் மனசு வலிச்சாலும் உனக்குள்ள வேதனைகள் இருந்தாலும் கூட நீ நியாயத்தின்படி நேர்மையின்படி வாழ நினைக்கிறாய் அல்லவா? கண்டிப்பா உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். உன் உழைப்பில் சோர்வு வந்தாலும் உன் மனசுல எப்போதும் அமைதி இருக்கட்டும். உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். பொறுப்போடு பொறுமையோடு வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் சோதிக்க மாட்டேன். உன் வழிகளை எல்லாம் மெதுவாக ஒளி நிறைஞ்சதா நிரப்பி காட்டுறேன். நீ நினைச்சதை விட உன்னை நிச்சயமாக நான் உயர்த்துவேன். இல்லற தர்மத்தின்படி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அனைத்தும் ஒரே நாளில் வரவில்லை அல்லவா? ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்து இப்போ உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. மெதுவாக மெதுவாக எப்படி ஒவ்வொரு கஷ்டமாக ஒவ்வொரு பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் வந்துச்சோ அதே போல்
ஒவ்வொன்றாக உன்னை விட்டு உன் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு மறைஞ்சு போகும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எந்த எதிர்மறை எண்ணத்தையும் உனக்குள்ளே போட்டுக்கிட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு சோர்ந்து போகாதே. நீ என்ன செஞ்சாலும் அதை சிறப்பாக உனக்கு மாற்றித்தர நான் இருக்கேன். உன் மனசை லேசாக்கி உனக்கான நல்வழியை காட்ட நான் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை திசை மாற்றி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன்கிட்ட இப்போ எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உழைக்கக்கூடிய மனசும் தளராத தைரியமும் இருக்கிறதல்லவா, அதுவே போதும். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நான் உன்னை படிப்படியாக முன்னேற்றிடுவேன். நீ என்கிட்ட பெருசாக ஆசைப்பட்டு எதையும் கேட்டதில்லை. ஆனால் நல்ல மனசோட உன் குழந்தைகள் நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நிம்மதியாக இருக்கணும்னு கேட்கிறாயல்லவா. கண்டிப்பா கல்வியிலும் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்ல முன்னேற்றத்தை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் மனசில் நீ என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்க்குறியோ அது அனைத்தையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சரியான நேரத்தில் உனக்கு தேவையான சரியான உதவிகள் அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கை என் கரங்களில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு நிம்மதியை கொடுத்து உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் எதிர்த்து போராட முடியாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் சரியாகி அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகுது என் செல்லமே. எப்பவுமே எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தீனா அது வலியையும் மனவேதனையும் தான் கொடுக்கும். ஏற்றுக்கிட்டு வாழும்போது அது தானாகவே அறிவையும் ஞானத்தையும் புரிதலையும் உனக்குள்ள உருவாக்கும். நீ உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் ஏற்றுக்கிட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன்னை சிதைக்க நடந்ததுன்னு மட்டும் யோசிக்காதே. உன் வாழ்க்கையை செம்மையாக்குவதற்காக மட்டுமே இந்த சாயப்பா எல்லாத்தையும் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பி நீ நகர்ந்து போகும் இந்த பாதையில் உனக்கு சுமையாக இருக்கும் விஷயங்களை சரி செஞ்சு உனக்கு சுகமாக சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். அனைத்தையும் அழகாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையும் அழகாக மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எந்த இடத்தில் மனம் நொந்து ஒதுங்கி நின்றாயோ அதே இடத்தில் உனக்கு மரியாதையும் வரவேற்பும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீ தள்ளப்பட்டதாக நீ கீழே விழுந்ததாக நினச்ச அந்த நொடிதான் உன்னை உயர்த்துவதற்கான அடித்தளமாக மாறப்போகுது. காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா உன் மதிப்பை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துருவேன். யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீ மனசார நன்றி சொல்லு. உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நீ எப்போதும் நன்றி சொல்லணும். ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ தெரிஞ்சும் தெரியாமலும் பல நன்மைகளையும் தீமைகளையும் தவறுகளையும் செஞ்சிருந்தாலும் கூட உனக்கு கொடுக்க வேண்டிய எதையும் இந்த பிரபஞ்சம் மறுக்கவில்லை அல்லவா. எல்லாமே உனக்கு நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் நீ அதை விட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக உனக்கு அமைஞ்ச உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நன்றி சொல்ல பழகு. இன்னும் நீ எதிர்பார்ப்பதையும் கூட இந்த சாயப்பா நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்போதுமே மன வலியோடும் வேதனையோடும் வாழ்க்கையை பற்றிய வெறுப்பை உனக்குள்ள உண்டாக்கி கொள்ளாதே. உன் வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது. நீ சோர்ந்து போகாமல் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிடாமல் இறுக்கமாக பிடிச்சி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். நல்ல எண்ணங்களோடு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கை என்னுடைய பாதுகாப்பில் இருக்கு. அதனால் இனிமேலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கும் உன்னை கண்டிப்பாக ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன்.
உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் அகற்றி உனக்கான வெற்றியையும் உறுதியையும் நான் கொடுத்தே தீருவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி உன் பாதையில் ஒளிபரப்ப நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசை வலிமையாக்கி உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம்.